உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, ஆண்மை இல்லாத மாப்பிள்ளைக்கு தெரிந்தே தன் மகளை கட்டி கொடுத்த அப்பா பின்னணி காரணம் தெரிஞ்சால் மிரண்டு போவீங்க. அதாவது பணம் இல்லைன்னா இந்த வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எல்லாரும் நினைக்கிற சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் ஒரு அப்பா படிச்சுக்கிட்டு இருந்த தன் மகளை தன்னுடைய குடும்பத்துக்காக தன் குடும்ப வறுமைக்காக பணக்கார மாப்பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கட்டி வைக்கிறாரு. அதன் பிறகு அந்த மாப்பிள்ளைக்கு ஆண்மை கிடையாது, அந்த மாப்பிள்ளையால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி அந்த பெண் கதறும்போது அதுக்கு அந்த அப்பா சொன்ன அட்வைஸை பார்த்து உண்மையாலுமே எல்லாரும் மிரண்டு போனாலும் தன் குடும்பத்துக்காக அந்த பெண் அந்த தியாக வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பணக்கார மாப்பிள்ளை அந்த பெண்ணை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாலும் அந்த பெண் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத மாப்பிள்ளைய தன் வாழ்க்கையில் கணவனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுக்காக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கணும், அதுக்கு உண்டான பின்னணி காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாலுமே ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுவீங்க. அந்த பெண்ணை நீங்கள் பாராட்டுவீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பெயர் கவிதா. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். நான் தான் எங்கள் வீட்டில் மூத்த பொண்ணு. எனக்கு அடுத்ததாக 2 தங்கச்சி இருக்கா. கடைசியாக தான் என் தம்பி பிறந்தான். என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த உடனே எங்கள் வீட்டில் என் கல்யாண பேச்சை ஆரம்பித்தாங்க. நான் கேட்டேன், ஏமா இப்போயே கல்யாணம் பண்ணுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு அப்புறம் 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்களே, அவங்கள சீக்கிரம் கரை சேர்க்க வேணாமா, எங்களுக்கும் வயசாகிட்டு போகுது, உன் தம்பி சின்ன பையன், அவனுக்கு விவரம் தெரியாது, அதனால் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடுத்தடுத்து வர பிள்ளைங்களை எனக்கு கல்யாணம் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவே லேட்டாக மேரேஜ் பண்ணாங்க. அடுத்தடுத்து நாங்கள் பிறக்கும் பொழுது இப்போவே எங்கள் அப்பாவுக்கு 50 வயசு கிட்ட தொட்டுருச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து வர தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான் அவங்களுக்கு ஏஜ் கரெக்டாக இருக்கும், அதனால் அவசரப்படுறாங்கன்னு சொல்லி நானும் வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்லூரி படிப்பு முடித்த உடனே நிறைய கனவோடு இருந்த எனக்கு கல்யாணங்கிற பேரில் என் கனவை முடக்கிட்டாங்க. இருந்தாலும் என் தங்கச்சிகளுக்காக பரவாயில்லன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அதன் அடிப்படையில் எனக்கு தூரத்து சொந்தன்னு சொல்லி ஒருத்தவங்க பொண்ணு கேட்க வந்தாங்க. அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்களுடைய பையன் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறாராம். மாதம் கை நிறைய சம்பளம் வாங்குறாராம். அங்கேயே குடியுரிமை கூட வாங்கிட்டாராம். நீங்கள் கல்யாணம் பண்ண முடிஞ்ச உடனே நீங்கள் உடனே அமெரிக்கா போயிட்டு அங்கேயே செட்டில் ஆக வேண்டியதான், சூப்பர் வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா சொன்னாங்க. ஏற்கனவே 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தவிப்பில் இருக்கிற என் பெற்றோருக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. நானும் ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். அடுத்ததா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள நான் ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்காரு படுத்து தூங்கிட்டாரு. முதலிரவு ரூமுக்குள்ள ரொம்ப கனவோட வந்த எனக்கு இதை பார்த்தவன ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அது மனுஷன் அப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் சொன்ன காரணம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் நினைச்சுக்கிட்டேன், சரி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கால இருந்து வந்தாரு, இங்க வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை வைக்கணும், சொந்த பந்தத்துக்கு பத்திரிக்கைன்னு சொல்லி அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தாரு, அதனால கல்யாண வேலையில அவர் டயர்டா இருக்குன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அடுத்த நாளையே என் வீட்டுக்காரு தள்ளி போனாரு. தாம்பத்தியங்கிற உடன்பாடு இல்லாம இருந்தாரு. எனக்கு ஏன் இப்படி இருக்காரு, நம்மள பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நானும் அது சம்பந்தமா ஒன்றும் கேட்கலைங்க. ஒருவேளை அமெரிக்காவில் ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு, அங்கேயே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது வேற எந்த பொண்ணு கூடாது லவ் குவீன் இருந்திருப்பாரோ, அதனால அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணி நம்மளை கட்டு வச்சிட்டாங்களோ, அதனாலதான் இவருக்கு என்ன பிடிக்கலையோன்னு சொல்லி என் மனசுல 1000 எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னுடைய வீட்டுக்காரரு அங்க அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கிறதால அங்கேயே நீங்க ஃபேமிலியா போயிருக்கலாம்னு சொல்லி அடுத்த வாரமே கிளம்பணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம அக்கா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறா, அமெரிக்கா குடியுரிமை ஆக போறான்னு சொல்லி ஏகப்பட்ட கனவோடு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை என்ன ஸ்டார்ட் ஆகல, அது ஏன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி என் வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியல. எங்க அப்பா அம்மா என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் அக்கா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறா, நல்ல வசதியான வாழ்க்கை அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் இருந்துச்சு ஒழிய நான் நல்லா இருக்கலாம், மாப்பிள்ளை நல்லா கவனிச்சுக்கிறாரா, மாமியார் வீட்டுல நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி நம்ம குடும்ப சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி நானும் என் வீட்டுக்கார கூட அமெரிக்கா போயிட்டேன். அங்க அமெரிக்காவோட சீதோஷண நிலை, அங்க உள்ள சூழ்நிலை எனக்கு ஒத்து வரல. அங்க அந்த சீதோஷண நிலை உணர்றதுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. இரவு பகல் எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லா எனக்கு சேஞ்சா இருந்துச்சு. இருந்தாலும் 2 வாரத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா என் வீட்டுக்கார குறை சொல்ல முடியாது. ஊர்ல இருக்கும்போது சரி, இப்ப அமெரிக்கா இங்க இருக்கும்போது சரி, எனக்கு கிச்சன்ல உதவி பண்றது, எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்றது, எனக்கு தேவையான பொருளை வாங்கி தர்றது, அனைத்தும் சகலமும் எனக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரி செஞ்சு தருவாரு. ஆனா தாம்பத்தியங்கிற வாழ்க்கையில மட்டும் ஈடுபட மாட்டாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் என் வீட்டுக்கார் விரல் கூட மேல பட்டதில்லை. எங்களுக்குள்ள தாம்பத்தியங்கிற வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நான் வீட்டுக்கார்ட்ட பல முறை கேட்டுட்டேன், ஏங்க என்னாச்சு, எனக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு ஏதாவது வேற பொண்ணு கூட காதல் எதாவது வச்சிருந்தீங்களா, உங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணி எனக்கு கட்டி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் பல டைம் கேட்டேன். இருந்தாலும் என் வீட்டுக்காரு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மலிப்பு போயிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆக போது என் மேல அவர் கை படவே இல்லை.
ஒரு நாள் எங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணி, என்னம்மா 4 தள்ளி போச்சா, கர்ப்பமா இருக்கியா, ஏதாவது நல்ல செய்தி சொல்லணும்னு பார்த்தா ஒன்னும் சொல்லாம இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி அழுதேன். எங்க அம்மா நான் சொல்றது கேட்டு அதிர்ந்து போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற, இத்தனை நாள் சொல்லவே இல்லையே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல, நான் இங்கேயாவது கேட்டிருப்பேனா, ஏன் இப்படி பண்றாரு, மாப்பிள்ளைகிட்ட கேளுமா நீனு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ரொம்ப அழுவாத குறையா கேட்டாங்க. எங்க அம்மா அப்படி சொல்லும் பொழுது, மாப்பிள்ளையிட்ட கேளுமான்னு சொல்லும் பொழுது நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது சம்பந்தமா மாப்பிள்ளையிட்ட கேட்ட வேண்டியதான், என் வீட்டுக்கார்ட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லி நான் முடிவோட உட்காந்துருந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்காரரு ஆபீஸ் முடிஞ்சு வந்து டயர்டா வந்தாரு. வந்தவர்கிட்ட, ஏங்க நம்ம வெளியே போலாமா, இங்கே ஹோட்டலுக்கு போலாமான்னு சொல்லும்போது, ஏன் போலாமேன்னு சொல்லிட்டு உடனே சுறுசுறுப்பாயிட்டு என்ன ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போனாரு. அங்க பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சம் ரொம்ப டிம்மா இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய கப்பிள்ஸ், அதாவது நிறைய ஜோடிகள் உட்காந்து நெருக்கமா உட்காந்து அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. நானும் என் வீட்டுக்காரரு கூட ரொம்ப நெருங்கி உட்காந்தேன். ஆனா என் வீட்டுக்காருக்கு அந்த உணர்வே இல்லாம உட்காந்துருந்தாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கார்ட்ட பயங்கர பிரச்சனை பண்ணேன். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணலன்னு சொல்றீங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்ன கிட்ட வந்தா தள்ளி போறீங்க, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கீங்களே, என்ன விஷயம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கு பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஒரு வழியா என் வீட்டுக்காரு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் அமெரிக்காவில ரொம்ப வருஷமா இருக்கேன், இங்க என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு மது பழக்கத்துக்கு அடிமாயிட்டு, நிறைய தப்பான பழக்கத்துக்கு அடிமாயிட்டு, இப்ப எனக்கு ஆண்மை இல்லாம போயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது, உங்களுக்கு ஆண்மை சுத்தமா இல்லைங்க, நீங்க கல்யாணம் பண்றதே வேஸ்ட்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில நான் இருந்துட்டு இருந்தேன். எங்க வீட்டுல உள்ளவங்க தான் உனக்கு வயசாயிட்டே போதுன்னு சொல்லி கம்பல் பண்ணி நான் செத்துருவான் போயிருவேன்னு சொல்லி மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம், இது போல எனக்கு ஆண்மை இல்லமா, டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா ஒரு பையனா ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும், இது போல தப்பான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நான் இப்ப ஆண்மை இல்லாதான் இருக்கேன், அதனால எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ல முடியுமா, எனக்கு ஒரு வழி தெரியல, நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லும் பொழுது எனக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அழுகிறத பார்த்து என் வீட்டுக்காரர் என் கூட சேர்ந்து அழுதாரு. ஒரு பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க ஏன் இது போல ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறமேன்னு சொல்லி உங்க மனசு குத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியில என் வீட்டுக்காரர் துடிச்சு போயிட்டாரு. கல்யாணம் ஆயிட்டு ஒரு பொண்ணு கர்ப்பமாகலன்னா அந்த பொண்ணு தான் அந்த ஊர்வலம் தப்பா பேசும், அந்த ஆம்பளை தப்பா பேசாது. அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை இப்படி நாசமாயிட்டீங்கன்னு சொல்லி நான் பயங்கரமா நீ ஃபுல்லாவே அழுதேன். என்னுடைய வீட்டுக்காரரும் என் காலில் விழுந்து என் குறைய மறைக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லி என் காலில் விழுந்து பயங்கரமா அழுதாரு. ஒரு பொண்ணு அவர் மேல இறக்கப்பட முடியல தவிர அவர் மேல கோவப்பட முடியலனால அடுத்த 1 மாசமா என் வீட்டுக்கார்ட்ட பேசவே இல்லை, மூஞ்சி கொடுத்து கூட பேசல. அவர் ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. அவர் ஒரு கட்டத்துல வந்து, இது போல நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், உனக்கு வேற ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வீட்டுக்கார ஓங்கி அரையணும் போல இருந்துச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க தப்பை மறைச்சு கல்யாணம் பண்ணுவீங்க, இப்ப தப்பு தெரிஞ்சு போச்சுன்னா டைவர்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார அடிக்காத குறைய கேட்டேன். நான் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலையும் என் வீட்டுக்காரரு புழுவா துடிச்சு போயிடுவாரு. அதை பார்த்து எனக்கு ஏன்டா திட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் மேல பரிதாபம் வரும். இருந்தாலும் என்ன இப்படி வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கோபமும் வரும். இப்படியே ஒரு 6 மாசம் போயிடுச்சு. எங்களுக்குள்ள எந்த ஒரு தாம்பத்தியமும் நடக்கல. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்னாச்சு, 4 தள்ளி போச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்டத்துல எங்க வீட்டுல மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன், இது போல உங்க மாப்பிள்ளைக்கு ஆண்மை இல்லமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லும் பொழுது எங்க அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. எங்க தங்கச்சியும் ரொம்ப துடிச்சு போயிட்டா. எங்க அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எங்க அம்மா கிட்டையும் எங்க அப்பா கிட்டையும் என் தங்கச்சி ரொம்ப சண்டைக்கு போயிட்டா. இதையெல்லாம் கேட்ட பிறகு எங்க அப்பா என்கிட்ட போன் போட்டு, அம்மா நம்ம தங்கச்சி வாழ்க்கை பாருமா, நீ 6 மாசம் ஆயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை பிரிச்சு வச்சிடலாம், இருந்தாலும் நீ இங்க வந்து வாழ வெட்டியா இருந்தா அடுத்து உன் தங்கச்சி யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இது கேட்டு எங்க அப்பா கிட்ட பேசவே பிடிக்கல. எங்க அம்மாவும் எங்க தங்கச்சியும் எங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. என் வாழ்க்கையை மட்டும் பாக்குறீங்களே, அக்கா வாழ்க்கையை பாத்தீங்களான்னு சொல்லி எங்க தங்கச்சி எங்க அப்பாவை அடிக்காத குறையா கேள்வி கேட்டா. ஒரு பெண்ணா என்னால என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லாம என் தங்கச்சிக்காக நான் அப்படியே ஜனமா இருந்துட்டேன். இந்த வீட்லயே வாழ்ந்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு. இப்போ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டு அவ கர்ப்பமா இருக்கா. அவ வளகாப்புக்கு தான் நான் ஊருக்கு வந்திருக்கேன். இந்த வளகாப்புல பாத்தீங்கன்னா என் தங்கச்சி மாமியாரு என்ன இந்த சபையில நிக்க உள்ள, நீ மலடி நிக்க கூடாது, நீ ஓரமா போன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க வெளியாளு, என்னுடைய தங்கச்சி மாமியார் தான். ஆனா என்னுடைய மாமியார் என்ன சொன்னாங்க தெரியுமா, என் கொழுந்தனார் கல்யாணத்துல நான் சபையில முன்னாடி நிக்க கூடாதான், உன் வயித்துல என்ன புழு பூச்சி கூட உண்டாகல, நீ ஏன் வந்து முன்னாடி நிக்கிற, போய் ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு ஆம்பளை பண்ற தப்பு அந்த வீட்டுக்குள்ளே முடங்கி போயிடுது. ஆனா அந்த ஆம்பளை பண்ற தப்பால ஒரு பெண்ணாக இருந்த நானு எத்தனை இடத்துல அசிங்கப்பட வேண்டியிருக்கு, எத்தனை இடத்துல அவமானப்பட வேண்டியிருக்கு, என் தலையெழுத்து இதுவான்னு சொல்லி எனக்கு இன்ன வரையும் தெரியலன்னு சொல்லி கவிதாங்கிற ஒரு பெண் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த கவிதாவுக்கு நீங்க எதுவும் ஆறுதல் சொல்ல நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அது ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.